ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே பிரியாணி டேஸ்ட் வரும். இதில் கொடுக்குற ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 10 பல்லு பூண்டு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகா, லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவுறதுக்காக கருவேப்பிலை. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஓரளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோம். இப்போ குக்கரில் 2 கரண்டி கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சுருந்த பிரிஞ்சி இலையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். அப்புறம் நம்ம சேர்த்துருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 50% வேகணும். கூடவே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம வச்சுருந்த 10 பல்லு பூண்டையும் இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வெங்காயத்தை 50% வரை வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்து விட்டாச்சு. கூடவே நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. இப்போ நல்லா மறுபடி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள், நல்லா மைய மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாதம் சாப்பிடும்போது தக்காளி ரொம்ப தட்டுப்படாமல் இருக்கும். இப்போ நம்ம வச்சுருந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம். முன்னாடியே நான் காமிச்ச மாதிரி ஓரளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். இது நீங்கள் புழுங்கரிசியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பிரியாணி ரைஸும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வேகிற லெவலுக்கு 1 கப் நான் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். அதிக தண்ணி நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படிங்கன்னா சாதம் வந்து ரொம்ப குழஞ்சிரும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் 1 கப் தண்ணியே 1 கப் அரிசிக்கு தேவையான அளவு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேகலைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இன்னொரு 1 விசில் விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பாருங்கள், சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தூவிக்கிறோம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்டியான சுவையாக இருக்கும். இதுக்கு ரைத்தா கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். அச்சசல் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே 1 கப் அரிசிக்கு தான். நீங்கள் இன்னும் கூட கப் அரிசி எடுக்கிறீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் டபுளாக ஆக்கிக்கோங்க, குவான்டிட்டி எல்லாமே. இந்த பர்ஃபெக்டான தக்காளி சாதத்தை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் வரும். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் vlogs இருக்குது. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா.